பாண்டியன் ஸ்டோர் சரியில் அடுத்து வர எபிசோடில் ஹாஸ்பிட்டலில் நம்ம குமர்வேலும் சக்திவேலும் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. என்னடா இது, ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு விஷயம் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, அண்ணனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக டாக்டரும் போயிட்டு செக் பண்ணி பார்த்த உடனே அவரோட பல்சர் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வெளியே வந்து அவர் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரு, இனிமேல் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் போய் பார்க்கலாமா, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ணன், உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனை நாங்கள் போலீஸில் உள்ளே தள்ளிட்டேங்கன்னா இப்போ அவன் லாக்கப்பில் தானே இருக்கான், ஆயுசுக்கும் அவன் வெளியே வரவே முடியாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் முத்துவேல் அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஜெயிலுக்கு போக வேண்டியது கதிரில் குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி நீட்டி சொல்லிட்டு இருக்காரு. குமார் வந்து ரொம்பவே பயந்து போய் இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. டே குமார், அண்ணன் என்னடா சொல்லுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்காரு. அதுக்கடுத்து தான் நான் இருந்துட்டு, பேஷண்ட்டை ரொம்ப நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாம் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குமார்கிட்ட போயிட்டு சக்திவேல் இருந்துட்டு போலீஸ்கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு, அண்ணன் கண்ணை முழிச்ச விஷயத்த போலீஸ்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி குமாரை அனுப்புகிறாங்க. அப்பான்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க, ஆனால் அவரால் முடியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே தான் இருக்கார். அதுக்கடுத்ததாக பழனி எல்லாருமே வந்துடுறாங்க. முத்துவேலை செக் பண்ணி பார்த்த உடனே இவர் நார்மலாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம ராஜி கோமதி எல்லாம் தூங்காமல் சாப்பிடாமலே இருக்காங்க. பாண்டியன் அதை பார்த்தோன்னே இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம், கதிருக்கு இந்த நிலமையாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்ருக்காங்க. லாயரை கூட்டிகிட்டு போயிட்டு கதிரை வெளியே கொண்டு வரதான் எங்களுடைய வேலையே. ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம பாண்டியன் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, பழனி இருந்துட்டு உடனடியாக வீட்டுக்கு வந்துட்டு, அண்ணன் கண்ணை முழிச்சிருச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள், ஆனால் அங்கே வந்தால் தேவையில்லாமல் சின்ன அண்ணன் பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், ஆனால் கதிர் அப்படி பண்ணலன்னு பெரிய அண்ணனுக்கு நல்லாவே தெரியும், அதனால நாங்கள் பெரிய அண்ணனை கண்டிப்பாக பார்த்து பேசிட்டு தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, போலீஸ்க்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பழனியும் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ குமரவேல் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் வெளியே நின்றுட்டுருக்கிறத பார்த்த உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஸ்டேஷனுக்கு போன சித்தப்பா, அங்கே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, யாரும் இல்லாத அந்த நேரத்தில் நம்ம குமரவேல் இருந்துட்டு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியப்பா, ஆனால் நீங்கள் இப்போ உண்மையை சொல்லிடுவீங்க, எனக்கு வேறு வழி தெரியல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை எடுக்க பார்க்குறாங்க. உடனே சக்திவேல் வந்து நிற்கிறாரு. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.